பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதி ஊடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியாக பாரதி நிகழ்ச்சியானது அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக ஒரு ஆளுமை படைத்த ஒரு பெண்மணியினுடைய நேர்காணலினை உங்களுக்கு தருவது வலிமையாக இருக்கின்றது. எனவே இந்த வாரமும் எங்களோடு ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணி தான் இணைந்து கொள்ளப் போகின்றார். அவருடைய நேர்காணலானது உங்களுக்கு தயாராக இருக்கின்றது. இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையிலும் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சித்த வைத்திய கலாநிதி நுஷ்ரத் ரொஷானா மன்சூர் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி. சித்த மருத்துவ துறையில் அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சித்த மருத்துவ பீடத்தில் சித்த வைத்திய கலாநிதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக நஞ்சியல் மற்றும் பரம்பரை மருத்துவம் அந்த அலகு சார்ந்து ஒரு விரிவுரையாளராக தற்பொழுது கடமையாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணம், குறிப்பாக சித்த மருத்துவ துறைக்கான பயணம், இந்த ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது? உண்மையிலேயே நான் 2010ல யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சித்த மருத்துவ பீடத்தில் கல்வி கற்பதற்காக வந்தேன். 2016ஆம் ஆண்டு என்னுடைய கற்றல் நடவடிக்கை நிறைவானது. உண்மையிலேயே ஆரம்பத்தில் கற்க வரும்பொழுது இந்த துறை பற்றிய பெரிய அளவான ஒரு அறிவு எனக்கு இருக்கவில்லை. கற்றுக்கொண்டு போகும் பொழுதுதான் விரிவுரையாளர்களின் சரியான வழிகாட்டலின் கீழ் கற்றுக்கொண்டு போகும் பொழுது நான் இந்த துறையை மிகவும் உணர்வு பூர்வமாக நேசிக்க ஆரம்பித்தேன். இதனால் என்னுடைய கற்றலை சுயமாக கற்கும் நேரங்களையும் அதிகப்படுத்தி கொண்டு தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டேன். அந்த வகையில் 2016ஆம் ஆண்டு பிஎஸ்எம்எஸ் பட்டதாரியாக என்னுடைய கற்கை நிறைவு செய்தேன். அதைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு உள்ளக பயிற்சி, அதாவது இன்டர்ன்ஷிப் என்று சொல்வார்கள். எங்களுடைய பிஎஸ்எம்எஸ் கற்கை நெறியானது 5 வருட கற்கை நெறி. அதைத் தொடர்ந்து 1 வருட உள்ளக பயிற்சியை முடித்துக்கொண்டு 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீடத்தின் நிரந்தரமான, அதாவது பெர்மனன்ட் லெக்சரர், நிரந்தரமான விரிவுரையாளராக உள்வாங்கப்பட்டேன். அதைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு என்னுடைய மேற்படிப்பு எம்டி இன் சித்த மெடிசின் அப்படி என்று கூறுவார்கள். அதில் நான் பிரதானமாக செலக்ட் பண்ணின துறை எம்டி இன் டாக்சிகாலஜி, அதாவது நஞ்சு மருத்துவம் என்று கூறுவார்கள். அதை நான் செலக்ட் பண்ணி 2020ஆம் ஆண்டு இந்தியாவில் கவர்மெண்ட் சித்த மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை அஃபிலியேட்டட் வித் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, அங்கு போயிட்டு என்னுடைய எம்பிஏ நிறைவு செய்தேன். இது 3 வருட பயிற்சி நெறியாக அமைந்தது. அதை முடித்துக்கொண்டு 2023ஆம் ஆண்டு மீண்டும் என்னுடைய பணியை தொடர்வதற்காக தற்பொழுது கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு விரிவான விளக்கத்தை கூறியிருக்கிறீர்கள். குறிப்பாக ஆரம்பத்தில் நாங்கள் உரையாடுகின்ற பொழுது நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம், உங்களுடைய சொந்த இடம் கிழக்கு மாகாணம், ஆனால் தற்பொழுது படித்து முடித்து வேலை நிமித்தம் யாழ்ப்பாணத்திலேயே குடியேறி விட்டீர்கள். இந்த மாற்றம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கின்றது? உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான மிகவும் சந்தோஷமான ஒரு அனுபவமாகத்தான் நான் கருதுகிறேன். சின்ன வயசுலேயே நான் படிக்கிற காலத்தில் யாழ்ப்பாணம் என்று கேள்விப்படும் பொழுது அங்கே போகணும், பார்க்கணும், அந்த இடங்களை பார்க்கணும் என்ற ஒரு ஆசை என்னிடத்தில் இருக்கும். பாடசாலை காலங்களில் வவுனியா போன்ற மாவட்டங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸுக்கெல்லாம் வந்திருக்கிறேன். ஆனால் யாழ்ப்பாணம் வந்ததில்லை. இறைவன் எனக்கு வர வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி இங்கே வாழ்றதுக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறான் என்று நினைக்கும் போது
உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கிறது. நிச்சயம் வந்தாரை வாழ வைக்கும் நாடு என்கின்றது போல வந்தாரை வாழ வைக்கும் யாழ்ப்பாணம். சிறப்பாக உங்களுடைய இந்த மருத்துவ துறைக்கான பயணம் எங்களுடைய ஊரிலும் சிறப்பாக தொடர வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஆரம்பத்தில் ஒரு விடயம் நான் உங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே வந்து கூறியிருந்தேன். நீங்க இந்த சித்த விரும்பி உங்களுடைய முதுநிலை கல்விக்காக ஏற்றுக்கொண்ட பாடம் நஞ்சியல் மற்றும் பரம்பரை மருத்துவம். அது கேட்கின்ற பொழுது கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. அது தொடர்பான சிறிய ஒரு விளக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே நஞ்சியல் எனும் பொழுது இது சித்த மருத்துவத்தில் பிரதானமாக 8 துறைகளாக அதனுடைய கற்றல் நடவடிக்கைகளை கூறலாம். இதில் அகத தந்திரம் என்று எங்களுடைய நூல்களிலே சித்த டெக்ஸ்ட் புக்ஸ்களிலே கூறப்பட்டிருக்கிறது. அகத தந்திரம். அகத தந்திரம் எனும் பொழுது அது நஞ்சு மருத்துவத்தை குறிப்பிடுகிறது. அதாவது நஞ்சு மருத்துவம் எனும் பொழுது எங்களுடைய ஆஸ்பெக்ட்ல சித்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னு சொன்னா தாது நஞ்சுகள், தாவர நஞ்சுகள், ஜீவ நஞ்சுகள் என்று பெரும் 3 பிரிவுகளாக அது கூறப்பட்டிருக்கின்றது. எனவே தாவரம் சார்ந்த, ஜீவ பொருட்கள் சார்ந்த, அதே மாதிரி மெட்டல்ஸ், மினரல்ஸ், உலோகம், கனிம பொருட்கள், உப்புக்கள் சார்ந்த பல சப்ஸ்டன்ஸ்கள். உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் நஞ்சு எனும் பதார்த்தத்தை குறிப்பாக வரையறுக்க முடியாது. உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போனால் நீரை எடுத்துக்கொள்வோம். ரைட், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று கூறுவார்கள். எனவே எங்களோட உடலுக்கு அவசியமான ஒரு நீர் கூட அளவுக்கு அதிகப்படின் உடலுக்கு அது ஒரு நஞ்சாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு மருந்து செய்யறதுக்கோ இல்லை நாங்கள் வேற ஏதாவது சுத்தி செய்யறதுக்கோ பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருட்களையும் உண்மையிலேயே பியூரிஃபை பண்ணி பயன்படுத்தினால்தான் அதனுடைய சரியான ஒரு பயோ அவைலபிலிட்டி, எஃபிகசி என்று சொல்வார்கள், அது கிடைக்கும். எனவேதான் இந்த துறையை தனி ஒரு பிரதான ஒரு துறையாக நாங்கள் பார்க்கிறோம். அதில் நிறைய தேடல், நிறைய கற்றல்கள் இருப்பதை நாங்கள் எங்களுடைய தேவைகளை உணர்ந்து கொண்டோம் தற்காலத்தை பொறுத்தவரை. எனவேதான் மேற்படிப்புக்காக என்னை உண்மையிலேயே இந்த இடத்தில் நான் என்னுடைய பீடாதிபதி திருமதி டாக்டர் விரியன் சத்யசீலன் மேம் அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களின் உண்மையிலேயே முயற்சியில் தான் எனக்கு இந்த நஞ்சியல் சார்ந்த இந்த மேற்படிப்பு இது துறை புலமை பரிசில் மூலம், ஸ்காலர்ஷிப் மூலம் நான் போகக்கூடியதாக இருந்தது. அங்கு என்னுடைய கற்றலை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்தில் உண்மையிலேயே இதற்காக அரும்பாடுபட்ட குறிப்பாக என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சகோதரி, மிகவும் முக்கியமாக கூறப்போனால் என்னுடைய கணவர் மிகவும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர். அவருடைய தொழிலில் சம்பளமற்ற விடுமுறையில் 3 வருடங்கள் என்னுடைய பிள்ளைகளோடு எனக்காக 100க்கு 100% சப்போர்ட்டிவாக இருந்ததை இந்த இடத்துல நான் அடித்தரமாக பதிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல அவருக்கு நன்றியும் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே. எனவே என்னுடைய சக்சஸுக்கு இந்த அளவு இதை விட நிறைய என்னுடைய ஃபேக்கல்டி, லெக்சரர்ஸ் எல்லோருடைய சப்போர்ட்டிலும் தான் போயிட்டு வந்திருக்கிறேன். கட்டாயமாக. இன்னும் ஒரு விடயம் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், 8 வருடங்கள் நான் இந்த துறையிலே விரிவுரையாளராக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று. அந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே நான் விரிவுரையாளராக உள்வாங்கப்பட்டது நஞ்சு மருத்துவம். அதாவது எங்களுடைய பிஎஸ்எஸ் கற்கை நிறையில் 3ஆம் வருடத்தில் சட்டம் சார்ந்த மருத்துவமும் நஞ்சு மருத்துவம் என்ற பாடம் உள்ளது. சப்ஜெக்ட் ஃபொரன்சிக் மெடிசின் அண்ட் டாக்சிகாலஜி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த சப்ஜெக்டுக்காகத்தான் உள்வாங்கப்பட்டேன். அதில் தான் என்னுடைய பயணம் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு முந்தைய அனுபவத்தில் இருந்ததை விட தற்பொழுது நான் நிறைய அனுபவங்கள், அறிவை பெற்றிருக்கிறேன் என நான் நினைக்கிறேன். உண்மையிலே என்னுடைய மேற்படிப்பு என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். கட்டாயமாக. குறிப்பாக ஒரு 8 வருடங்கள் ஒரு துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் அந்த துறை சார்ந்து பல சவால்களையுமே நீங்கள் கட்டாயம் எதிர்கொண்டிருப்பீர்கள். அவ்வாறாக நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாகவும் கூறுங்கள். சவால்கள் எனப்படும் உண்மையிலேயே சித்த மருத்துவம் என்பது ஒரு பாரம்பரியமான மருத்துவம். இதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா
எங்களோட நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ்களாக இருக்கட்டும், நிறைய வந்து மெனுஸ்கிரிப்ட்ஸில் அந்த காலம் உங்களுக்கு தெரியும், புராதன ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய மன்னர்கள் வந்து மருத்துவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் நஞ்சு மருத்துவத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து மெனுஸ்கிரிப்ட்ஸ் ஓலைச்சுவடிகள் வாயிலாகத்தான் இந்த கடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அதே நேரம் இன்னொரு வேயில பார்த்தோம்னு சொன்னா பரம்பரை மருத்துவர்கள் இவர்களும் வந்து வைத்தியத்தை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை வந்து கொடுத்து கொண்டு வந்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஆனா இப்பொழுது பார்த்தா அந்த பரம்பரையாக ஜெனரேஷனா அந்த மருத்துவத்தை எடுத்து செய்து கொண்டு போகக்கூடிய ஜெனரேஷன் இப்ப இல்லை. இப்ப பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ் வெரி சாரி டு சே, உண்மையிலேயே நிறைய பேஷன் சொல்லி வேற துறைகள் சார்ந்து போறதாலையும் கூட இந்த பரம்பரையாக இருந்த நஞ்சு மருத்துவங்கள், எவிடென்ட்ரி டாக்குமெண்ட் இதெல்லாமே வந்து அழிஞ்சு கொண்டு வரத நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஓலைச்சுவடிகளை வந்து நாங்க ப்ரிசர்வ் பண்றது, அதுல இருக்கிற விஷயங்களை வந்து சரியான முறையில விளங்கி கொள்றதுக்கு, இல்ல அதை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி ஒரு புக்ஸா பப்ளிகேஷன்ஸா நாங்க செய்யறதுல நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஸோ அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆளுமையான நிறைய ரிசோர்ஸ் வந்து எங்களிடத்தில் இருந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த இடத்துல நான் சொல்லணும், கவர்மெண்ட் கண்டும் காணாம இருக்கிறது ஒரு சவாலாகத்தான் இந்த இடத்துல இருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்ல போனா எம்பிபிஎஸ், அதாவது வெஸ்டர்ன் டாக்டர்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை இங்கே கொடுக்க மறுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட வேலிடிட்டி, இது ஒரு பாரம்பரியம், ஒரு இலங்கையினுடைய ஒரு சொத்து, ஒரு ஹெரிட்டேஜ். ஸோ இதை வந்து பாதுகாக்காம இதை வந்து விடுறதுனாடி அழிஞ்சு கொண்டு போறதாகத்தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே இதை நாங்கள் அந்த மாதிரி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு என்னிடத்திலே இருக்கிறது. அதே போல என்னுடைய சக ஸ்டாஃப்டையுமே அந்த ஒரு உணர்வுகள் இருக்கிறது. எனவே நாங்களும் அதுதான் படிக்கிற நேரமே பிள்ளைகள்கிட்ட சொல்ற விஷயம் அதுதான், உங்களோட ஃபீல்டு என்னவோ அந்த ஃபீல்டுல நிறைய சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, நீங்க வந்து சப்வே எடுத்து போகாதீங்க, இந்த படிப்பை வந்து செகண்டரியா யோசிக்காம முற்றுமுழுதா இதிலே ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு சித்த மருத்துவம் நல்ல ஒரு எதிர்காலத்தை தரும் அப்படிங்கிறது தான் நாங்கள் 1ஆம் வருடம் பிள்ளைகள் உள்வாங்கப்படுற நேரமே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ அதில் கூட அவங்களுக்கு சொல்ற விஷயம் அதுதான், கரெக்டான நீங்க வேயில போய் கரெக்டா நீங்க இந்த கெட்டலை வந்து முடிச்சு கொண்டு போற நேரம் கவர்மெண்ட் எங்களை கண்டு காணாம இருந்தால் கூட நோ இஷ்யூ, எங்களால நிறைய சாதிக்க முடியும், இதுல நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத நாங்கள் சொல்றது. உண்மையிலேயே நான் நிறைய பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியாகி போற நேரம் பார்த்துருக்கிறேன். ஒரு 5-6 வருடங்கள் தொழில் கிடைக்காமல் இருந்தாலும் கூட ப்ரைவேட் ப்ராக்டிஸ், ஓனா மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, ரோ மெட்டீரியல்ஸ், ஹெர்பல் கார்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய பல்வேறு வேயில அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க, நிறைய சாதனைகளை புரிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த கவர்மெண்ட் இதில் இந்த வெலிடிட்டி தெரிஞ்சு இதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வழங்கின அந்த இடத்துல நல்லா இருக்குங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கட்டாயம் இது ஒரு சிறந்த பதிவுன்னு தான் நினைக்கின்றேன். இரண்டு பார்த்தோமானால் வந்து நீங்கள் கூறியதை போல வந்து சித்த மருத்துவத்துறை தற்காலத்தில் கொஞ்சம் நலிவடைந்து கொண்டு செல்லுகின்றது என்று தான் நினைக்கின்றேன். எல்லோருமே ஆங்கில மருத்துவத்தை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் கூட எங்கள் எல்லோருக்குமே வந்து தற்போது இருக்கிற ஒரு விடயம் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நீண்ட நேரம் எங்களால காத்திருக்க முடியாது. டக்குன்னு ஒரு விஷயம் நடந்தா தான் வந்து அது ஒரு மனதுக்கு திருப்தி என்ற மாதிரிக்கு வந்து இருக்கின்றது. சித்த மருத்துவத்துறையில் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமானால் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து அது சரியாக வேணும் என்றால் அந்த மருந்துகள் உள்ளே சென்று அவை ஒவ்வொன்றும் எங்களுடைய உடலுக்கு ஏற்றால் போல இசைவாக்கம் அடைந்து எங்கள் உடலுக்குள்ளே வேலை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். அந்த காலத்தை வந்து எங்களால் பொறுத்து கொள்ள முடியாத அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் வந்து நாங்கள் எல்லோருமே ஆங்கில மருத்துவத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறியதிலிருந்து பல விடயங்கள் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. சரி, இவ்வாறு இருக்கையில் வந்து இந்த மக்கள் சித்த மருத்துவ துறையை கொஞ்சம் நலிவடைய செய்வதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் ஒரு சித்த மருத்துவரா அதே நேரம் ஒரு விரிவுரையாளராக நீங்க எவ்வாறாக நினைக்கின்றீர்கள்? உண்மையிலேயே இதுல ஒரு நல்ல பாயிண்ட் வந்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதான் உண்மையிலேயே அதுதான், மக்கள் வந்து இன்ஸ்டன்ட், எல்லாமே இன்ஸ்டன்ட்டை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். உணவாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும்,
என்ன ஒண்ணு நடந்தாலும் உடனே மாறணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கான ஒரு டைமிங்கை கொடுக்க மறுக்கிறோம். இதை விட எங்களோட மருந்துகளை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதில் ஃபார்மேட்ஸ், குடிநீராக இருக்கலாம், சூரணங்களாக இருக்கலாம், மாத்திரை லேகியங்களாக, இந்த மாதிரி பல்வேறுபட்ட மருந்து ஹோமியோலாஸை வந்து எடுக்கக்கூடிய தேவைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை, பத்தியங்களை கடைபிடிக்க டைம் இல்லை, உணவு முறைகளை கடைபிடிக்க நேரம் இல்லாம ஏதோ ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த லைஃப் தான் எங்களை கெயின் டிசீஸுக்குள்ள கொண்டு வந்து விடுது அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறதுக்கு இல்லை. பிள்ளைகளை கூட எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சத்துமா, ஒரு நியூட்ரிஷன், ஒரு சிறுதானிய கஞ்சி, ரைட், ஒரு கீரை, ஒரு நல்ல பழங்களை சாப்பிட்றதுக்கு மறுக்கிறாங்க. அவ்வாறான உணவுகள் எல்லாத்தையுமே வந்து நாங்க தற்காலத்தில் வந்து குறிப்பாக இந்த கண்காட்சி கூடங்கள், ட்ரேட் ஃபேர்ஸ், அவ்வாறான இடங்களில் வந்து ஏதோ காட்சி பொருளாக வைத்திருக்கிறாங்க. அங்கே போய் நின்று அடிபட்டு அதுகளை காசு கொடுத்து வேண்டி குடிக்கிறோம். அவற்றையே நாங்கள் வீடுகளில் செய்து கொடுக்க மறுக்கிறார்கள் எங்களுடைய. உண்மை. ஏனென்றால் அதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு போனா உண்மையிலேயே சிறுதானியங்களை பற்றின நாலேஜே அவங்களுக்கு இருக்காது, ரைட். அந்த காலம் இருந்த அதாவது இப்ப வழக்குல ஒடியல் மாவா இருக்கலாம், ஒரு கேழ்வரகு, குரக்கடை இருக்கலாம், சாமை, திணை, வரகு, கம்பு. எங்களோட தாத்தா பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து 80-90 வருஷங்கள் வாழ்ந்தாலும் ஸ்ட்ராங்கா என்ன ஒரு பொல்லுண்டி கூட நடந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வெரி ஹெல்த்தியான ஒரு லைஃப்ல வாழ்ந்தாங்க. இப்ப 35-40 இயர்ஸை தாண்டினாலே டிசீஸ். அதே மாதிரி பாருங்க, 4 வயசு குழந்தைக்குமே கேன்சர், 20 வயசு பிள்ளைக்குமே கேன்சர். ஸோ மரணம்ங்கிறதுக்கு ஒரு வயது எல்லை எதுவுமே இல்லாம போயிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் உண்மையிலேயே அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா எங்களோட உணவாதி செயல்முறைகள் தான் காரணமாக இருக்குது. ப்ராப்பரான வந்து தூக்கம் இல்லை இப்ப இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் எடுத்துக்கணும்னா. அதே மாதிரி இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸை பாருங்க, பர்டிகுலராக சொல்லப்போனால் பெண் பிள்ளைகள், நிறைய பெண் பிள்ளைகளுக்கு இப்போ பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், மென்சுரேஷன் ரெகுலர் இல்லை, ஒபேசிட்டி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? சரியான நேரத்துக்கு சாப்பாடு எடுக்கிறதில்ல, சரியான சாப்பாடு எடுக்கிறதில்ல, சரியான வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிக்கிறது இல்லை. இவற்றையெல்லாம் நாங்கள் மறுக்கிறோம். எனவேதான் இந்த நோய்கள் எங்களை வந்து ஆண்டு. ஸோ இதை வந்து நாங்க உணர்ந்து கொள்ளணும். அதாவது சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு வட்டம் வந்து தொடங்கின இடத்துலதான் முடியணும். நாங்க என்னதான் நாகரிகம் ஓடினாலும் பின்னுக்கு வந்து நிக்க போறது எங்களோட பாரம்பரியமான வாழ்க்கை முறையில தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து போற இந்த காலம் பாருங்க, நிறைய பேர் எங்களோட பாரம்பரிய உணவுகள், முறைகள், சமையல்களை தான் தேடி வந்து டிமாண்ட் இருக்குது. வெளிநாட்டுல இருந்து வர்றவர்கள் வந்து எங்களுடைய பாரம்பரியத்தை விரும்புகிறார்கள். ஆனால் உள்நாட்டிலே இருக்கிற நாங்கள் வெளிநாட்டு கலாச்சாரத்துக்கு மாறிக்கொண்டிருக்கோம். முற்றத்து மல்லிகை மணக்க அப்படித்தானே. கட்டாயம். சரி, என்ன ஒரு விடயம் கூட, உங்களுடைய அந்த நீங்கள் குறிப்பாக முதுகலை மாணி பட்டம் செய்த அந்த துறை வந்து நஞ்சியல் மற்றும் பரம்பரை மருத்துவம். குறிப்பாக பரம்பரை மருத்துவம் என்று பார்க்கின்ற பொழுது அது பல ஊர்ப்புறங்கள், கிராமப்புறங்களில் வந்து சில இடங்களில் இப்போது வரைக்குமே வந்து பரம்பரையாக அவர்கள் செய்து கொண்டு வாரார்கள். அதனுடன் இணைத்த இன்னும் ஒரு விடயம் கூட அந்த கை நாட்டு மருத்துவம் என்று கூறுவார்கள். குறிப்பாக வந்து உழுக்கு அல்லது சுளுக்கு என்று சொல்லுவோம். இவ்வாறான விஷயங்களுக்கு வந்து அந்த கை மருத்துவம் செய்பவர்களை நாங்கள் நாடி ஓடுகின்ற ஒரு தன்மை கூட காணப்படுகின்றது. அந்த முறைமையும் தற்போது வலுவிழந்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக கிராமத்தில் வந்து எங்கேயோ ஒரு இடத்தில் நாங்கள் தேடி போனால் வந்து ஒரு வயதான ஒரு அம்மாவோ அல்லது வயதான ஒரு ஆணொருவரோ தான் வந்து காணப்படுவார். ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம், ஆரம்ப காலம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் வருடத்துக்கு முன்னர் பார்த்தால் கூட கிராமத்தில் நிறைய பேர் இருந்தார்கள் இவ்வாறாக அந்த கை மருத்துவம் செய்பவர்கள். ஆனால் அவர்களுமே வந்து தற்போது நலிவடைந்து கொண்டு போறார்கள், குறைந்து கொண்டு போறார்கள். இதற்கான காரணம் என்ன? உண்மையிலே இதற்கான காரணம் என்று கூறும் பொழுது சரியான அவங்க பற்றின ஒரு ஐடென்டிஃபிகேஷன், மக்களுக்கு அது சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் இதுலேயுமே வந்து உண்மைத்தன்மை இருக்கு. உண்மையிலேயே அப்படியான மருத்துவர்களை பார்ப்போமானால் அவர்கள் கற்றல் சார்ந்த ஒரு தியரிட்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு அவங்களுக்கும் ஆழமான நாலேஜ் இருக்காது. உடல் சம்பந்தமான கட்டமைப்புகளா இருக்கலாம், அதனுடைய தொழிற்பாடுகள் சம்பந்தமான ஆழமான அறிவுகள் இல்லாமல் இருந்தாலும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் மூலம், அனுபவ வாயிலாகத்தான் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்களோட அனுபவ கல்வி வந்து பிறர் அதை வந்து கற்று அதை தொடர்வதற்கு மறுப்பதுதான் இந்த இடத்தில் உண்மை என்று கூறலாம்.
அது அவங்களுடைய பரம்பரையா இருக்கலாம் அல்லது அவங்களோட சேர்ந்து செய்து கொண்டு போகக்கூடிய மேன் பவர் இல்லை என்பதுதான் முதலாவது விஷயம். இதை விட அவர்களை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாமல் அருகி கொண்டு போவதும் இந்த இடத்தில் மிகவும் மனவருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவை பொறுத்த மட்டில் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், வட இந்தியாவில் ஆயுர்வேதம் நிறைய டெவலப் ஆகிருக்குது, தென்னிந்தியாவில் சித்த மருத்துவம் நன்றாக டெவலப் ஆகிருக்கிறத பார்க்கலாம். அங்கே வந்து பார்ப்போமானால் எங்களோட வெஸ்டர்ன் மெடிசின்ஸுக்கும் எங்களோட இந்த இண்டிஜினஸ் செக்டர் சொல்லுவோம் உள்நாட்டுக்குரிய மருத்துவத்துக்கும் இடையில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அந்த கோஆர்டினேஷன் என்பது எப்படின்னா, இப்போ ஒரு அக்யூட் ஒரு திடீர்னு ஒரு கண்டிஷன்ஸ் ஒன்று வருதுன்னா அதில் வெஸ்டர்னுக்கு முதல்ல போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா அண்ட் அதை தொடர்ந்து வர ஃபாலோ அப்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸாக இருக்கலாம். நிறைய வந்து அவங்களுக்கு இப்போ மசாஜிங், ஃபிசியோதெரப்பி அண்ட் ஃபுட் பேட்டர்ன், சில ஸ்பெசிஃபிக் டிசீஸுக்கு சில டயட் பேட்டர்ன்ஸை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டி வரும். உதாரணமாக சொல்ல போனால் கிட்னி டிசீசஸ் இருக்கலாம், டயபெட்டிக்காக இருக்கலாம், அண்ட் ஈவன் ஒரு ஃப்ராக்சர் கண்டிஷன்ஸ், ஒரு முறிவு நெறிவாக இருக்கலாம். ஸோ இதில் எல்லாம் உடனடியான தீர்வாக ஈவன் நீங்கள் ஒரு ஸ்னேக் பைட், பாம்பு கடி எடுத்தால் கூட உடனடியாக நாட வேண்டியது எங்களோட நவீன மருத்துவ முறையாக இருந்தாலும் அதை தொடர்ந்து அந்த சிவியாரிட்டி கண்டிஷன்ஸ் முடிஞ்ச பிறகு தேவையான அனைத்து நடைமுறைகள் ஃபாலோஅப்ஸ் எல்லாமே உண்மையிலேயே இந்த எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் தான் தங்கி உள்ளது என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்து அங்கே இரண்டு மருத்துவத்துக்கும் இடையில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். ஆனால் அந்த கோஆர்டினேஷன் இங்கு இல்லை என்பதை நான் உணர்கிறேன், குறிப்பாக நான் உணர்கிறேன். அதாவது இரண்டுக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பேஷண்ட்ஸுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கட்டாயம் இதனுடன் இணைத்து இன்னும் ஒரு கேள்வி கூட இருக்கின்றது, எனக்குள்ளே இருக்கின்ற ஒரு கேள்வி. நாங்கள் ஒரு நோய் நிலைமை என்று நாங்கள் வைத்தியசாலையில் சென்று சிகிச்சை பெறுகின்ற பொழுது ஆங்கில மருத்துவத்துறையை நாடி அதன் பின்னர் சித்த மருத்துவத்துறைக்கு வருகின்றோம். குறிப்பாக அந்த வைத்திய முறைகள் வந்து சிகிச்சை முறை மன்னிக்க வேண்டும், சிகிச்சை முறை வந்து உடனடியாக நடந்து கொள்ள மாட்டாது. ஏனென்றால் ஆங்கில மருத்துவ முறை எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் தான் வந்து இந்த சித்த மருத்துவ முறைக்கான சிகிச்சைகள் வந்து ஆரம்பிக்கப்படும். சில பேர் சொல்லுவார்கள் வந்து ஆங்கில முறைக்கு போனா வந்து சித்த மருத்துவத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லுவார்கள். சில பேர் மாறி சொல்லுவார்கள், சித்த மருத்துவத்திலேயே நாங்க சிகிச்சை எடுத்துக்கொண்டால் வந்து பின்னர் நாங்க ஆங்கில மருத்துவத்தை வந்து பாவிக்க கூடாது என்று ஊர்களிலே வந்து இவ்வாறான பேச்சுக்கள் இருக்கின்றது. இது குறித்து ஒரு சரியான புரிதலை வந்து கூறுங்க. உண்மையிலேயே சித்த மருத்துவ முறை என்பது வேறு. இப்போ எங்களோட சோஷியல் மீடியாஸ்ல நிறைய இப்போ நீங்கள் யூடியூப்ஸாக இருக்கலாம், ஃபேஸ்புக் பேஜஸாக இருக்கலாம், இன்ஸ்டாவாக இருக்கலாம், இதிலே வந்து ரெமெடிஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஏதாவது ஒரு ஹெர்பல் ஃபோட்டோ போட்டுட்டு ஒரு ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறது, ஒரு மெடிசின்ஸை லான்ச் பண்ணுறது, ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறது, இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஈவன் ஒரு சோப் எடுத்தால் கூட ஒரு ஹெர்பல் மெட்டீரியலில் உருவானதுன்னு சொல்லி நாங்கள் பிழையான வழிமுறைகளை பார்த்து கடைப்பிடிக்கிறது. உதாரணமாக ஒரு பர்டிகுலர் டிசீஸ் எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கு ஒரு 4 ரெமெடிஸ் ஒரு யூடியூப்ல வருதுண்டா அதையும் செய்கிறது, வெஸ்டர்னுக்கும் போகிறது, இங்கேயும் வந்து மருந்து எடுக்கிறது. ஸோ எதையுமே அந்த பேஷண்ட் கரெக்டாக ஒரு கண்டினியூஸ் ஒரு ஃபாலோஅப்பில் இருக்காது, மனம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும். அப்படியான நிறைய நோயாளிகளை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். அதே நேரம் சிலர் வந்து சொல்றத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மெடிசின் இந்த மாதிரி எடுக்கணும், இதுக்கான பத்தியங்கள் உணவுகளை நீங்கள் இந்த மாதிரி ஆல்டர் பண்ணணும், லைஃப் ஸ்டைல்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா அந்த மாதிரி செய்கிற டைமில் ஒரு வித்தின் 1 to 3 months அவங்களோட டிசீஸோட சிவியாரிட்டி குறைஞ்சு கொண்டு போய் அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே நாங்கள் மருத்துவம் சித்த மருத்துவத்தை என்று நினைத்து கொண்டு பிழையான எல்லா விஷயங்களையும் யாரும் சொல்றது, சோசியல் மீடியாஸ்ல பிழையாக வார கருத்துக்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி ஒன்றாக கலந்து யோசிக்கிறது தான் இந்த இடத்துல ஒரு மிகவும் பிரதானமான சவாலாக இருக்குது.
கட்டாயமானால் எங்களுடைய மக்கள் எழுது போனால் எங்களுடைய மக்கள் தான் குறிப்பாக அவற்றை வந்து விளங்கிக் கொள்வதில்லை. வருத்தம் சுகமாகினால் காணும், எங்கேயோ சென்று மருந்தெடுத்து அந்த வருத்தத்தை குணமாக்கினால் போதும் என்றவாறாக இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு கேள்வி கூட, இந்த பாரம்பரிய மருத்துவம் எழுது போனால் சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டோமானால் நீங்கள் தற்பொழுது கூறிய ஒரு விடயம், சமூக வலைத்தளங்களிலே வந்து நாங்கள் ஒரு விஷயம், எனக்கு இப்படி முழங்கால் ரெண்டும் வலிக்குது, கை ரெண்டும் வலிக்குது என்று நாங்கள் போய் தேடினா அதில் நிறைய விஷயம் கொட்டி கிடக்கும். இவ்வாறான விஷயங்களை செய்யுங்க, இவ்வாறான விஷயங்களை செய்யுங்கள் என்று சொல்லிட்டு நிறைய இருக்கும். குறிப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் கூட அந்த சுவரொட்டிகள் போஸ்டர்கள் கூட ஒட்டி இருக்கும், இந்த வலி தீர்க்கிறதுக்கு இது நிவாரணியா இருக்கும், இந்த நோயை குணப்படுத்துவதற்கு இது நிவாரணியா இருக்கும் என்று பல விளம்பரப்படுத்தல்களையுமே வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விளம்பரப்படுத்தல்களை நம்பி நாங்கள் ஒரு சித்த மருத்துவத்திற்கான ஒரு நோய்க்கான சிகிச்சையை மேற்கொள்ளலாமா? உண்மையிலே அவ்வாறு செய்வது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் குறிப்பாக ஒரு நோயாளியை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நாங்கள் சொல்லுவோம் முத்தாதுக்கள், அதே மாதிரி உயிர்த்தாதுக்கள், அவர்களுடைய உடல்நிலை, கட்டமைப்பு, வயது, பால், அவங்களுடைய வாழ்ற என்வாயன்மெண்ட், ரைட், அவர்களுடைய ஹெரிடிட்ரி, பரம்பரை ரீதியான, இப்படி நிறைய பல அம்சங்கள் அவர்களுடைய நோயை தீர்ப்பதற்கு நாங்கள் மருந்துகள் அல்லது மருத்துவ முறை, லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், சிகிச்சை முறைகளை வகுக்கிறதுக்கு தேவையான பல்வேறு காரணிகளாக இருக்கிறது. எனவே எங்களுடைய மருத்துவத்தில் உதாரணமாக ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் செய்கிற ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறையை அடுத்த பேஷண்ட்டுக்கும் அப்ளை பண்ணினா அவருக்கும் சரியாகும் என்று 100% சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்ப குறிப்பாக இந்த நபருக்கும் அந்த நபருக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நோய் ரீதியாகவும் சரி, அவங்களுடைய ஏனைய காரணிகள் ரீதியாகவும் சரி. ஆகவேதான் ஒரு நோயாளியை நாங்கள் நாடி பிடித்து பார்க்கிறோம், அவர்களில் என்ன தோஷங்கள் பிரகோபம் அடைந்திருக்கிறது பார்க்கிறோம். எனவே இதை விட ஏனைய காரணிகளை வைத்து கொண்டுதான் அவங்களுடைய சிகிச்சை முறைகளை வகுத்து அடிஷனலா வேற ஏதும் பர்டிகுலர் டிசீசஸ் இருக்கா இதற்படி எல்லாம் பார்த்துத்தான் அவர்களுக்குரிய மருந்துகள், சிகிச்சை முறைகளா இருக்கலாம், ஏனைய பத்தியங்கள் எல்லாம் நாங்கள் வகுத்து ஒரு பேஷண்ட்டை கையாளக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே பொதுவாக இருக்கிற இந்த விளம்பரங்களா இருக்கலாம், இல்ல ப்ராடக்ட்ஸுகளை நாங்கள் உபயோகிப்பதால எல்லாருக்கும் குணமாகும் என்று சொல்ல முடியாது. மேபி சம் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸை கூட அதை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. சிலவேளை சில பாரிய சைடு எஃபெக்ட்ஸுகளை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இறுதியில சொல்றது என்ன, நான் சித்த வைத்தியத்தை பாவிச்சேன், இப்படி பாவிச்சாங்க, கிட்னி ஃபெயிலியர், லிவர்ல வந்து ப்ராப்ளம், வேற வருத்தத்தை கொண்டு வந்துட்டு. ஸோ நாங்கள் போற வே சரியா இருந்துச்சுன்னு சொன்னா ப்ராப்ளம் இல்லை. கட்டாயம், நிச்சயம் இந்த புரிதல் எல்லாத்தையுமே எங்களுடைய மக்களும் புரிந்து கொள்வார்கள். அதனுடன் வந்து இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விஷயங்களை, எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் புதிய விடயங்களாக இருந்தது, நேர்களுக்கும் அந்த தகவல்கள் எல்லாமே வந்து ஒரு பயனுள்ள தகவலா அமைந்திருக்கும் என்று சொல்லி நானுமே நினைத்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் இந்த நேரத்தை செலவழித்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. உண்மையிலே இந்த வேல்யூபிளான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பத்தை அளித்த டான் டிவிக்கும் அதனுடன் இணைந்த டிரெக்டர், இணைப்பாளர்கள் மற்றும் என்னை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்ட தனுப்பிரியா மிஸ் அவர்களுக்கும் இந்த இடத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரமும் என்னுடைய நேர்காணலை பொறுமையுடன் கேட்ட எங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.